ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிலும் மயிலும் துணை. நம்ம கடன் தீர்றதுக்கு பணம் நிறைய சேர்றதுக்கு நிறைய யுக்தியை கையாளலாங்க. செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரையில நம்ம கடனை அடைக்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம கடன் வந்து கிடுகிடுகிடுன்னு மலை போல இருக்கிற கடனும் மடுவாக கரைஞ்சு போயிருங்க. நம்ம கடன் இல்லாத நிலை அடையலாம். இனிமேலும் நம்ம வாழ்க்கையில கடனே வாங்காத அளவுக்கு நம்ம பொருளாதாரத்துல உயர்ந்து நிற்கலாம். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரையில நீங்க வாங்கின கடன்களை பேங்க் லோனா இருக்கட்டும், வட்டிக்கு வாங்கினதா இருக்கட்டும், எந்த கடனா இருந்தாலும் அந்த செவ்வாய் கோரையில போய் நீங்க வந்து கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. செவ்வாய் கிழமை முடியலன்னா கூட பரவாயில்ல, எந்த கிழமையா இருந்தாலும் சரி செவ்வாய் கோரையில கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அந்த கடன் வந்து சீக்கிரமா அடையுங்க. அப்படி நம்மளால செவ்வாய் கோரையில நான் போக முடியல, என்னால போய் அவங்கள்ட்ட கடனை கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே முருகனை நல்லா வழிபட்டு, முருகர் படம் இருந்துச்சுன்னா முருகர் படத்துக்கு கீழே ஒரு அமௌண்ட் நீங்க வந்து நம்ம கடன் அடைக்க வேண்டிய அமௌண்ட்ல ஒரு பகுதியை வந்து அசல்ல ஒரு பகுதியை எடுத்து முருகன் படத்துக்கு கீழே வச்சு நல்லா முருகரை வழிபட்டுட்டு, என்னோட கடன்லாம் சீக்கிரமா தீரணுமப்பா, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நல்லா வேண்டி முருகர் வழிபட்டு நம்ம கடனை கொண்டு அடைக்கும் போது அசல்ல கொடுக்கும் போது இந்த முருகர் படத்துக்கு கீழே வச்ச அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்துட்டு கொண்டு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில கடனே இருக்காதுங்க. கடன் வந்து எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி கொடுக்க முடியாத தவிச்ச நிலையில இருந்து நம்மளால மீண்டு வந்து எல்லா கடனையும் அடைச்சி நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும், எல்லாத்துலேயும் வெற்றி அடைய முடியும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இது கடன் அடைக்கிறதுக்கான மிகப்பெரிய யுக்தி. இதை நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா கடன் அடைஞ்சே தீரும். இது 100% உண்மை. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமா இருங்க. நன்றி.